ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் யம்மியான ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி தான். இந்த குலாப் ஜாமுன் ரெசிப்பியை நம்ம மில்க் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலாக இந்த குலாப் ஜாமுனை கோயா யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதை கோயா, கோவா, மாவா இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஸ்வீட் ஆட் பண்ணாத பால்கோவா தான். கோயா செய்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரைடு கோயா ஆர் மில்க் பவுடர் யூஸ் பண்ணியும் இந்த குலாப் ஜாமுனை செய்யலாம். இந்த குலாப் ஜாமுனை நம்ம பன்னீர் வச்சும் செய்யலாம். பன்னீருங்கிறது பாலை நல்லா திரைய விட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான சீஸை வச்சு செய்கிறது. கோயா அப்படிங்கிறது பாலை நல்லா வற்ற விட்டு அதிலிருந்து கிடைக்கிற ட்ரைடு மில்கை தான் நம்ம கோயா அப்படின்னு சொல்கிறோம். வாங்க இன்றைக்கி எப்படி இந்த சூப்பர் டெலிஷியஸான மில்க் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஜாமுன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் வேணுன்றதை பார்த்துடலாம். 250 grams ஆஃப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு ஆர் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது வெண்ணெய், 1/4 கப் அளவுக்கு இருக்கிற பால். இதெல்லாம் நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது அவசியம். இதில் நீங்கள் ஹாட்டாவோ கோல்டாவோ ஏதாவது எடுத்து வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட குலாப் ஜாமுன் ரொம்ப ஹார்டாகிடும். இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பாகுக்கு 250 grams ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும், கொஞ்சமாக காடமும் தேவைப்படும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 250 grams ஆஃப் மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் மில்க் பவுடருக்கு 1/4 கப் மைதா தேவைப்படும். 1 ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு ஆர் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி கீ ஆர் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கர்டையும் நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பேக்கிங் சோடா அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு குலாப் ஜாமுன் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது உதிர்ந்து போயிடும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போது மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். எல்லா மில்க்கையும் அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி ஒரு சாஃப்டான டோவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டோ ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். பொறுமையாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நம்ம ஃபிங்கர்ஸாலே பிசைஞ்சு விடுங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி நீட் பண்ணிங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போது நம்மளோட ஃப்ளோர் ரெடி ஆகிடுச்சு. இதை 10 minutes ரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். மீன்வைல் நம்ம சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 250 grams அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 கப் அதாவது 300 ml அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பொடிச்ச ஏலக்காவை அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சக்கரைப்பாகு நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி பிசு பிசுன்னு ஆகிற அளவுக்கு வந்ததுன்னா மட்டும் போதும். ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கெலாம் கொண்டு வர தேவையில்ல. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போது இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது 10 minutes ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டோவை எடுத்துக்கலாம். இப்போது கையில் கொஞ்சமாக ஆயில் ஒரு பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை கொஞ்சமாக நீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ரெஸ்ட் பண்ணுற அந்த டைமில் மில்க் பவுடர் எல்லா மாய்ஸ்சரையும் உறிஞ்சிக்கும். அதனால் நம்மளோட ஃப்ளோர் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதை ஒரு 2 to 3 minutes உங்கள் ஃபிங்கரை வச்சே நீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி நீட் பண்ண வேணாம். ஸ்லைட்டாக நீங்கள் நீட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு நல்லா நீட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நம்ம இதை உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்கள் கையை ஆயில் ஆர் பட்டரில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு
கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதை பொறுமையாக வந்து எந்த கிராக்ஸுமே இல்லாத அளவுக்கு உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப மாவை அழுத்தி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம பொரித்து வெளியில் எடுக்கும்போது நம்மளோட ஜாமுன் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ 2 பாம்ஸ்க்கு நடுவில் வச்சு ஸ்லைட்டாக வந்து நீங்கள் உருட்டுனிங்கனாலே அது சூப்பரான ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்துடும். முக்கியமான விஷயம் என்னென்னா கிராக்ஸ் இல்லாமல் உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக நம்மளோட குலாப் ஜாமுன் உருண்டை ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரியே எல்லா மாவையும் உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. நான் எடுத்த மாவுக்கு எனக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 பால்ஸ் கிட்ட கிடச்சிது. இப்போது நம்ம ஒரு வாணலில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு சின்ன உருண்டையை போட்டு பாருங்கள். அது ஃபஸ்ட்டு கீழே போய் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா டக்குன்னு மேலே எழுந்திரிச்சு இந்த மாதிரி நிற்கணும். அப்போது நம்மளோட ஃப்ளேம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ லோ ஃப்ளேமில் தான் இந்த குலாப் ஜாமுனை ஃபுல்லாக வச்சு பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமுன்ஸை பொரித்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஜாமுன்ஸ் வந்து உள்ளே போடும்போது இருக்கிற சைஸை விட ஒரு பங்கு கொஞ்சமாக வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா பெருசாகி வரும். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு குவான்டிட்டியில் நீங்கள் உள்ளார ஆட் பண்ணிக்கோங்க. போட்ட உடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஜாமுன்ஸ் கீழே செட்டில் ஆகிடும். அதை செட்டில் ஆக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கரண்டியை கொடுத்து கலரி விட்டுட்டே இருங்க. கீழேயே செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கீழே இருக்கிற பார்ட் மட்டும் ப்ரௌன் கலரில் ஆன மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜாமுன்ஸ்லாம் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டே இருங்க. ஸ்லைட்டாக நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் குலாப் ஜாமுனை பொரித்து எடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குலாப் ஜாமுனை பொரிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பார்ட்டு வேகாமையே போயிடும். அப்படி வேகாமல் நீங்கள் வெளியில் எடுத்து அதை கொஞ்ச நாள் கூட நீங்கள் வச்சுருக்க முடியாது. சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால் குலாப் ஜாமுனை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் பொரித்து எடுக்கணும். எனக்கு ஒரு செட்டு குலாப் ஜாமுனை பொரித்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 மினிட்ஸ் தேவைப்பட்டது. இப்போ பார்த்தீங்களா நம்ம போட்டப்போ இருந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அப்படியே ப்ரௌன் கலரில் வருது பார்த்தீங்களா. இதை அப்படியே கையை வச்சு திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக எல்லா சைட்லேயும் ஒரே கலர் வர ஆரம்பிச்சிரும். இப்போ கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்மளோட குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்றது அர்த்தம். பார்த்திங்களா இப்போ எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 6 to 7 மினிட்ஸ் ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கலரில் குலாப் ஜாமுன் கிடைக்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்களா ஒரே ஒரு கிராக் கூட இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நம்மளோட குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி எல்லா பேட்ச் குலாப் ஜாமுனும் எனக்கு கிடச்சிது. குலாப் ஜாமுனை எடுத்த உடனே வார்மாக இருக்கிற சுகர் சிரப்பில் போட்டுடணும். சுகர் சிரப் வார்மாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக நம்ம கடையில் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி செய்கிற குலாப் ஜாமுனை விட 100% டெலிஷியஸாக இருக்கக்கூடிய இந்த மில்க் பவுடர் குலாப் ஜாமுனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.